நமக்கென்ற முதல் இந்த நம்பிரான் என்னத்தானும் தமிழிலே தாலை நாட்டி கம்பநாடுடைய கோமான் கவி சக்கரவர்த்தி பார்மேல் நம்புபா மாலையாலே நரக்குந்தால் தராதலத்தில் உள்ள தமிழ் குற்றமெல்லாம் அறாவும் அறமாயிற்றன்றே ராவணன் மேல் அம்புநாட்டாழ்வான் அடிமணி மாதித்தன் கம்பநாட்டாழ்வான் கவி. மாணவ செல்வங்களே, ஆண்டோர் பெரியவர்கள், பெருமக்களே, நம்ம இன்றைக்கு ஒரு நல்லதொரு நீங்கள் ஆசம் மோசம்னு சொல்லிட்டு ஆனந்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அதுக்கு இந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அவங்க இந்த புத்தகத்தை போய் நீங்கள் ஒவ்வொரு கதையாக படித்து சின்ன சின்ன கதையாக தான் இருக்குது. ஒவ்வொரு கதையாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அவங்க ஒவ்வொரு கதைக்கும் அதுக்கு பின்னால் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க அந்த கதையை கொண்டு வர்றதுக்கு. வருஷக்கணக்கில் அதை மனசுக்குள்ளே வச்சிருந்து அந்த கதையை ஒரு சின்ன கதையை வெளியே கொண்டு வர்றதுக்காக வருஷக்கணக்கில் அதை வச்சிருந்து இந்த புத்தகம் வடிவில் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் கம்பன் கலைக்கூடத்தின் சார்பாக எங்களுடைய இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும் பார்த்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாரும் செய்ய முடியாது. செயற்கரிய செய்வர் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார். ஸோ இது செயற்கரிய செயலை ஆனந்தி செஞ்சுருக்காங்க. இதில் ஒன்றும் இம்மியளவும் சந்தேகம் கிடையாது. ஆனந்தி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. எனக்கு நேரம் இல்லை. ஆனால் ஒரு 2-3 கதை தான் அதில் படித்தேன். ஆனால் நான் இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த நகர்ப்புறத்தில் வளர்ந்த குழந்தைங்க படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி அதில் உள்ளே போய் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கிராமத்திலேருந்து படித்து வந்ததுனால எனக்கு அவங்களுடைய எல்லாமே அவங்க எழுதியிருக்கிற அந்த மொழி, அந்த உள்ளார்ந்த அர்த்தம் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. எனக்கு மனசில் படுற மாதிரி இந்த மாதிரி நிறைய சிறுகதையும் நீங்கள் படிக்கலாம். நான் படித்தது 2 கதை தான் படித்தேன் முழுமையாக. அதில் 2மே மனசு விட்டு போகாத மாதிரி எழுதியிருக்காங்க அவங்க. நான் ஒரு சின்ன அதை சும்மா படித்தது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 5-6 லைனில் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் ஒரு பெண் இருக்கிறாங்க கிராமத்தில். அவங்க அந்த கரும்பு ஆலையில் கரும்பெல்லாம் ஆட்டுவாங்க. தோட்டத்தில் கரும்பு குத்துனோன்னா கரும்பு வெட்டி முதலையெல்லாம் இப்போல்லாம் சர்க்கரை ஆலைக்கு சுகர் மில்க்கு ஃபேக்ட்ரி கொண்டு போயிடுறாங்க. முதலெல்லாம் அவங்கவுங்க தோட்டத்தில் கரும்பை வெட்டி ஆலை ஆட்டுவாங்க. அப்போ கரும்புலேருந்து சர்க்கரையை பிழிஞ்சு எடுக்கிறது, கரும்பு சர்க்கரையாக மாற்றுறது. அப்போ அந்த ஆலை தொழிலுக்கு பார்த்திங்கன்னா எப்போ கரும்பு வெட்டுறாங்களோ அவங்க ஆலை தொழில் செய்கிறவங்க அந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. வேறு ஊர்லேருந்து ஒரு குடும்பமாக எப்போ கரும்பு முத்துதோ அந்த ஊருக்கு அவங்க அங்கே இருந்து அந்த கரும்பை அங்கே இருக்கிற தோட்டத்துல எல்லாம் கரும்பு எவ்வளோ நாளைக்கு அதில் வெட்டி ஆட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க தூரத்தூர்லேருந்து வருவாங்க. மதுரை அந்த பக்கம் தூரத்தூர்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அவர் முதல்லையே அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்த அந்த ஆலை ஓட்டுறவருக்கு இந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு குடியானவனுடைய பெண். அவங்க அந்த ஆலை ஓட்டுறவர் அவர் மேலே காதல் வயப்பட்டு அவங்க போகிறப்ப அவங்க கூட போயிடுறாங்க. அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இது நடந்த கதையெல்லாம் இதெல்லாம் எழுதுறத பார்த்தா ஒரு என் வயசு 70 வயசுக்கு முன்னாடி நடந்த கதையாக தான் இருக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ காதல்னாலே இப்போவே அப்பா அம்மாவில் நம்ம ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல. நம்ம அவங்க இஷ்டப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ கூட நம்ம அப்போ ஓரளவுக்கு மாறிட்டு இருக்குது. அப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ எதிர்ப்பு இருந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த பெண்ணு ஆனால் என்ன வருத்தம்னா அந்த பெற்றோர்களுக்கு
முதலே வந்து கல்யாணம் ஆனவர் அவரு கூட போயிடுறாங்க. அதனால வந்து போயிட்டு என்னென்னமோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தைரியமாக வந்து ரொம்ப தீர்க்கமாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இல்லை, நான் வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன், நான் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து வேற ஊருக்கு அவங்க போயிடுறாங்க. தூரமாக அவங்க ஊர் அவங்க போயிடுறாங்க. இவங்க வந்து அந்த பெண்ணை பற்றி அப்போ உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மாலாம் வந்து அந்த பெண்ணை இல்லை, அந்த நம்ம வீட்டில் ஒரு பெண்ணை இந்த மாதிரி பிறக்கல, அப்போல்லாம் அப்படி தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தலைமுடிக்கிடுவாங்க. அப்போ வந்து ஒரு 15-20 வருஷம் கழிச்சுட்டு அந்த பெண்ணு வந்து அந்த ஆலை ஓட்டுறவர் வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே இவங்களுக்கு வந்து மனநிலை மாறி, அந்த பெண்ணுக்கு மனநிலை மாறி அவங்க பைத்தியம் மாதிரி அவங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பயந்துக்கிறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைக்கு வந்து 3 வயசு 4 வயசு ஆகுறப்ப அந்த குழந்தை கையில் ஒரு சாட்டை இருக்கு. இந்த நீங்கள் தெரியும், நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்குள்ள ஒரு மாடு எருதெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு சாட்டைவார் வச்சுருப்பாங்க. அந்த கையில் வச்சுட்டு அந்த குழந்தை வந்து ஒரு 15 வருஷம் கழித்து அந்த குழந்தையோட வந்து தலையெல்லாம் சிக்கி பிடிச்சி அவங்க எல்லாம் உடம்பு வேறு மாதிரி, அவங்க எப்படி அழகாக இருந்தாங்களோ அதெல்லாம் மாறி போய் அதோட அந்த பழைய அவங்க அப்பா அம்மா அந்த ஊருக்கு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து தேடிட்டு வராங்க. அப்போ வந்து அந்த பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற அந்த சாலையில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து, அடடா இது வந்து நம்ம கண்ணம்மா மாதிரி, நம்ம கண்ணம்மா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு விசாரிக்கிறப்ப, ஆமாம் அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா பேர் கண்ணம்மா தான், எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி மனநிலை சரியில்லை, சித்த சுவாதீனம் அடைச்சிட்டாங்க, எங்கள் அப்பா இறந்ததுக்கு பிறகு இவங்க இப்படி ஆகிட்டாங்க, நாங்கள் வந்து எங்கள் மாமா வீடு இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஊரில், அவங்கள பார்த்து அண்டி பொழைச்சிக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். 4-5 வயசு பையன் தான் தட்டு தரு மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவங்க அந்த பாட்டி, அந்த பக்கத்து தோட்டத்துக்கார அந்த சாலையில் இருந்த பாட்டி போய் அவங்க வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க சாலைக்கு, உங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட பிறந்த தம்பியன் அண்ணன் மட்டும்தான் இருப்பார். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இந்த பாட்டி சொல்கிறாங்க பக்கத்து தோட்டத்துக்கு, இந்த மாதிரி உனக்கு நல்லா உத்து பாருன்னு உனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் உத்து பார்க்குறவர் யாருமே கண்டுபிடிக்கல. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இது வந்து நம்ம கண்ணம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலும் அவங்க தங்கச்சி அது மாதிரி சித்த சுவாதீனத்தோட மனநிலை பாதிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு தங்கச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு உள்ளே போயிட்டார். ஸோ இதோட நிற்கிது அந்த கதை. இப்போ மனசில் வந்து இந்த ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் வந்து 4-5 வயசு தான் ஆச்சு. அவங்களுக்கு வந்து சித்த சுவாதீனம் அந்த பெண்ணுக்கு. ஸோ நடுத்தெருவில் வந்து அந்த குழந்தையோடு வந்து அவங்க நிற்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து கூட பிறந்த அண்ணனே வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கல. ஸோ இந்த கதையெல்லாம் இப்படி படிக்கிறப்ப நீங்கள் மறக்கவே மறக்காது. நீங்கள் வந்து வாழ்நாள் இந்த மாதிரி ஒரு கதையை இவ்வளோ ஒரு அழுத்தமாக ஒரு சோகத்தை வந்து நம்ம மனசில் உள்ளே கொண்டு போய் பதிய வச்சுருக்காங்க ஆனந்தி. அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை. இது நிறைய சிறுகதைகள் நீங்கள் படிக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி மனசில் தைக்கிற மாதிரி, என்றைக்குமே மறக்காத மாதிரி ஒரு சிறுகதையை வந்து படைக்க முடியாது. அந்த மாதிரி எல்லா கதைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இன்னொரு கதையில பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்த அண்ணனுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. ஆனால் அந்த கூட பிறந்த தமக்கை, அவங்க அக்கா வந்து விதவியாக இருப்பாங்க. அவங்கள வந்து கல்யாணத்துக்கே அழைக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்ம அண்ணன் தம்பி கூட, அக்காவும் தங்கை அண்ணன் தங்கை அப்படி இருந்தால் எப்படி வந்து பாசத்தோடு எப்படி எல்லாம் நேசத்தோடு பழகிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க விதவை அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாம அவங்க தம்பியோட